தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகளும் வாக்கு எண்ணிக்கைக்கான பயிற்சிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்ததைத் தொடர்ந்து மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது. இதற்காக மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் 4 நாட்களே இருப்பதால் வாக்கு எண்ணிக்கை கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்களுக்கு வாக்கு எண்ணிக்கையை துல்லியமாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கான பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. முக்கியமாக வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி தமிழகம் வருகின்றனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பான அறைகளில் வைக்கப்பட்டு துணை ராணுவ படைகளின் தீவிர கண்காணிப்பில் உள்ளன. வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்களில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் கட்டாயமாக விவிபேட் ரசீதுகளை எண்ணி சரிபார்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல அரசியல் கட்சிகள் தரப்பிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நம்பிக்கையான முகவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவிகிதத்தின் அடிப்படையில் தங்களின் வெற்றி வாய்ப்புகளை அரசியல் கட்சியினர் ஆய்வு செய்து வருகின்றனர். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing.